காவியா, சொல்லுங்க. முகமெல்லாம் அப்படியே ஒரே சிரிப்பா இருக்கு. உங்க ஊருக்கு வந்துட்டுன்னு ஒரு சந்தோஷமா? அப்புறம் இருக்காதா? எவ்வளவு தான் நம்ம வெளிநாட்டுல இருந்தாலும் நம்ம ஊர் காத்து அப்படியே சுவாசிக்கும் போது அப்படியே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வருது பாருங்க. அதை சொல்ல முடியாதுங்க. இப்பவுமே ஊருக்கு வரணும்னா ஒரு சந்தோஷம் உனக்கு தோணும். இப்ப வேற அப்பா அம்மா தங்கச்சிகள் எல்லாம் பார்க்க போறோம். சொல்லவா செய்யணும், அப்படியே தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி இருக்கும் உன் முகம். அதுவும் உண்மைதாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்தை பார்க்க போறேன்ல, அப்படி சொல்லவா செய்யணும் சந்தோஷத்துக்கு. என்னங்க, நான் ஊருக்கு போலான்னு சொல்ல முச்சலாம் பிறகு போலான்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா எதிரே பார்க்காம திடீர்னு ஊருக்கு கூப்பிட்டு வந்தீங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? நான் பாசத்துல உங்க வீட்டுக்கு கூட்டு போறேன்னு நீ நினைச்சிட்ட போல இருக்கு. அது தாண்டி இங்க இல்ல. எனக்கு ரொம்ப நாளா சந்தியா மேல ஒரு கண்ணு. நம்மளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால உங்க அப்பா அம்மா சந்தியாவை எனக்கு கட்டி வைப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அப்பா என்னன்னா சந்தியாவுக்கு கல்யாணம்னு எனக்கு போன் அடிக்காரு. அப்புறம் எப்படி நான் வெளிநாட்டுல இருப்பேன்? அதாண்டி உடனே நம்ம நாட்டுக்கு வந்துட்டேன். நீ என்ன நினைச்சுன்னா உங்க அப்பாவை பார்க்க நான் கூப்பிட்டு வந்துட்டேன். நீ சந்தோஷத்துல மிதக்குறா மெத. என்னங்க, திடீர்னு நம்ம ஊருக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்க? எதுக்குன்னு கேட்டதுக்கு ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? இல்ல காவியா, உனக்கும் உங்க அப்பா அம்மாவை பார்க்க ஆசை இருந்திருக்கும்ல. என்னால தானே அந்த ஆசையெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்தா. அதை புரிஞ்சுக்கிட்டு தாண்டி நான் உன்னை ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஆதி. நீங்க என் மனசை புரிஞ்ச அளவுக்கு வேற யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமா தான் இருக்கும். ஆதி, ஏன் அழுறீங்க? இல்ல காவியா, நம்ம ஊருக்கு உன்னை கூப்பிட்டு வந்ததை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு சைடு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காவியா. ஊருக்கு போன உடனே எல்லோரும் வந்து உன்கிட்ட குழந்தை இல்லையான்னு கேட்பாங்களே, நீ உன் மனசு எவ்வளவு வருத்தப்படும். அதை நினைக்கும் போச்சுல எனக்கு தன்னால அழுவ வருது காவியா. ஆதி, ஆதி, எனக்கும் அழுவையா தான் வருது ஆதி. அழுடி அழு, இதுதாண்டி எனக்கு வேணும். நீ அழாம இருந்தா எனக்கு சந்தியா கிடைக்கவே மாட்டடி. உன் மனசுல குழந்தை இல்லாத குற்ற உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கணும். உனக்கு வர வர நம்ம புருஷனுக்கு நம்ம துரோகம் பண்றோமோ குழந்தை இல்லாம நீ நினைக்கிறண்டி. அப்பந்தான் உன் மனசுல நம்ம புருஷனுக்கு இன்னொரு புத்திய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தோணும். அது வேற யார் பண்ணலாம், நம்ம தங்கச்சியே பண்ணி வைக்கலாமேன்னு உனக்கு தோணலாண்டி. அதுக்காக உன்னை நான் இதை குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே தாண்டி இருப்பேன். என்னங்க, ஊருக்கு போய் நம்ம கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதோட குழந்தை இல்லையான்னு கேக்குறவங்க தாங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லவே என்னால முடியாது. என்ன கேட்டா கூட பரவாயில்ல, உங்ககிட்டயும் கேட்பாங்கங்க. உங்க மனமும் எவ்வளவு கஷ்டப்படும். அதை நினைக்கும் முச்சில தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல காவியா, உனக்காக நான் எந்த கஷ்டத்தினாலும் தாங்கிக்கிடுவேன். யார் என்ன கேட்டா நமக்கு என்ன? உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. அப்படிதான் நம்ம காலம் ஃபுல்லா வாழ போறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழாண்டா, நமக்காக நம்ம வாழ்வோம் காவியா. இந்த நல்ல மனசு தான் ஆதி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. என்னைக்குமே நீங்க எனக்கு குழந்தை தான். இந்த குழந்தை இல்லாத நினைச்சல நீ அழவே கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். கிளம்புவோமா? உங்க அப்பா அப்பவுமே இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி ஆதி, நீங்க இருக்க எனக்கு என்ன கவலை? சந்தியா, நீ என் கனவு தேவதடி. இதோ உன்னை பார்க்க வந்துகிட்டே இருக்கேன் மாமே. எவன்டி உன்னை கல்யாணம் பண்றான்னு நான் பார்க்கேன். ஏ அபி, சொல்லுங்க சார். மாப்பிள்ளை அப்படி ரொம்ப அழகாலாம் தெரியல, என்னோட அழகுல கம்மி மாதிரி தானே தெரியறாரு. ஆமாம் சார், அவர் அழகுல உங்களோட கம்மி தான், ஆனால் கொஞ்சம் அழகாக தான் இருக்காரு. அபி, நம்ம சந்தியா கிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்தோம்? மாப்பிள்ளைய பார்த்து சிரிக்காத, முறைச்சிக்கிட்டு நில்லு, அவர்கிட்ட பேசாதன்னு சொல்லி தானே கூட்டு வந்தோம். அவளை பாரு, மாப்பிள்ளைய பார்த்தாலும் 32 பல்லையும் காமிக்கா. இதுல வேற மாமானி கூப்பிடுறா. என்னதான் நடக்குங்க? சார், நானே குழப்பத்தில் தான் இருக்கேன் சார். அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கே தெரியல. ஏ சந்தியா, இங்கே கொஞ்சம் பாருடி. ஏய், நீ கூப்பிடுறது கேக்குது, என்னன்னு சொல்லு. ஏன்டி சந்தியா, நீ தான் அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண போகிறது இல்லை, அப்புறம் ஏன் அவரை குறுகுறுன்னு பார்க்கா? அவரு வேற பார்க்க அழகா தாண்டி இருக்கா. நீயும் அவரை வேண்டான்னு தான் சொல்ல போறா. பேசாம.
அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? பேசாமல் அவரே எனக்கு செட் பண்ணி விட்டுடி. நானும் ஆள் இல்லாமல் தானே ரொம்ப நாளாக அலையிறேன். எனக்கு ஒரு சூப்பர் பார்ட்னர் கிடைச்ச மாதிரி இருக்குல்லாடி, அந்த ஒரு இதையும் செய்டி. உனக்கு தானடி செட் பண்ணணும், செட் பண்ணிட்டா போச்சு. என் மருமக நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்காள பாக்க. அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மருமகளே. நீ எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க சந்தியா? உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் மாமா ஆகிட்டு. உங்களை பார்க்க அப்படியே ஸ்மார்ட்டா இருக்கீங்க மாமா. நீ என்ன சந்தியா, உன்னை அந்த ஓடி ஆடி பாவாடை சட்டையில பார்த்தேன். இப்போ அப்படியே சேலையில தேவதை மாதிரி எனக்கு தெரியுதா? நீ என்ன அப்படியே சேஞ்ச் மாறிட்டா? ஏய் என் மருமக என்னடா சொல்றா? என்ன பார்த்த உடனே அப்படியே உங்க மருமக திகைச்சு போய் நிக்கா. போங்க மாமா, எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். மாமா அத்தை விஜய் மாமா தான் வந்திருக்காங்க. மாப்பிள்ளை இங்க யாரும் இல்ல. அம்மா மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, யார? எம்மாடி மருமவள, உனக்கு விஜய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானம்மா? என்னது விஜய் மாமா தான் மாப்பிள்ளையா? என்னம்மா சந்தியா அமைதியா இருக்கா? உன் விருப்பத்தை சொல்லுமா. ஏன் விருப்பமா? ஐயோ நான் எப்படி சொல்றது? ரகு வேற நிக்கிறானே. என்ன அவ அமைதியா இருக்கிறதுலே தெரியலையா? நம்ம விஜய் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே. சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகுனவிய, அப்புறம் எப்படி பிடிக்காம போகும்? அப்புறம் சந்தியா, மாமனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? அது வந்து மாமா, ஐயோ கடவுளே, என்னை இப்படி இக்கட்டான சூழ்நிலையில தள்ளிட்டீரே. நான் எப்படி போய் மாமாட்ட உங்களை பிடிக்கல, நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும்? அவர் என்ன என்ன நினைப்பாரு? எல்லாத்துக்கு மேல அப்பா அத்தெல்லாம் என்ன நினைப்பாங்க? ரகு வேற நின்றுகிட்டு இருக்கானே, நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஐயோ தர்ம சங்கடத்துல நிக்கிறேனே நான். என்ன சந்தியா, நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம்னு ஒரே இன்ப அதிர்ச்சியில நின்ன மாதிரி இருக்கு. இன்ப அதிர்ச்சியா? ஒரே பேர் அதிர்ச்சி மாமா எனக்கு இது. என்ன மைனி, பிள்ளைகள் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சு போச்சு, அப்புறம் பேச வேண்டியதை மேற்கொண்டு பேசலாம்ல? ஆமா வசந்தி, பிள்ளைகள் ரெண்டு பேரையும் பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சு போன மாதிரி தான் தெரியுது. அவிய ரெண்டு வருஷம் மனசும் ஒத்து போனா நமக்கு சந்தோஷம் தானே. அவிய தானே வாழ போறாங்க, அப்புறம் மேற்கொண்டு பேசுறத பேசலாம். அப்புறம் நீ என்னென்ன சொல்ற? பொண்ணை பார்த்தாச்சு, ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சு போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து பிள்ளைக்கு பூ வைக்க நாங்க வரட்டுமா? அம்மா தங்கச்சி பூவெல்லாம் வச்சுட்டு கிடக்கணும். என்ன மாப்பிள்ளையும் பொண்ணும் வேற வேறையா, ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகுனவியே தான். வீட்டுக்குள்ள எதுக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்கணும்? ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து பட்டு கட்டுவோம், அப்புறம் உடனே கல்யாணம் வச்சிடலாம். என்னது பட்டு கட்ட போறாங்களா? ஏம்மா, நான் எவ்வளவுதோ சந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ வேறம்மா, ஆனா இப்போ ஒரே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை சந்தியாவுக்கு கொடுக்கட்டுமா? ஏய் அவன் பொண்டாட்டி ஆக போறவடா, அவளுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கா? நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கே, அதை உன் பொண்டாட்டிக்கு தாராளமா கொடுப்பா. எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடக்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. சந்தியா வேற இக்கட்டான சூழ்நிலையில நின்னுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்னால ஒரு உதவி செய்ய முடியல. அவ என்ன நினைப்பா? சந்தியா கைய நீட்டு. எதுக்கு மாமா? மாமாக்காக ப்ளீஸ் கொஞ்சம் கைய காட்டேன். சந்தியா, இன்னில இருந்து நீ மிஸ் சந்தியால மிஸ்ஸஸ் சந்தியா. நீ இந்த விஜயோட சந்தியா. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கணும், நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். படிப்பு முடிச்சு சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்ப எனக்கே சொந்தமாயிட்ட சந்தியா. உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது. ஐ லவ் யூ சந்தியா. என்னம்மா அபி, இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல, ஏன் இப்பவே கிளம்புறீங்க? இல்லை ஆண்டி, எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சு, அதனால நாங்கள் கிளம்பு. இல்லை ஆண்டி, எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சு, அதனால நாங்கள் கிளம்புறோம் ஆண்டி. பிறகு பார்ப்போம். ஏ அபி, சந்தியா, பிறகு மீட் பண்ணுவோம், கால் பண்ணு. ஏ அபி, ஐயோ சந்தியா, என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் கைய பிடிச்சி மோதிரம் போட்டு கிஸ் பண்றான். என்னால தடுக்க முடியாத கபோதி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேனே சந்தியா. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு சந்தியா. சார், ஃபீல் பண்ணாதங்க சார். அபி, நம்ம இங்க என்ன நினைச்சு வந்தா அபி? ஆனா இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு உள்ள. அது எப்படி அபி பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியும்? எனக்கு புரியுது சார், உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க சார். நம்ம கிளம்புவோம், பிறகு சந்தியாட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிடலாம். நீ கிளம்பு அபி, நான் பஸ்ல போய்க்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்ன பிக்கப் பண்ண வாரேன்னு சொல்லியிருக்கான். நீ கிளம்பு. ஆர் யூ ஓகே சார்? ஐ எம் ஆல் ரைட்.
ரகு, இங்க நடக்கிறது எதுவுமே என் இஷ்டப்படி நடக்கலடா. எனக்கே தெரியாதுடா. நீ எவ்வளவு மனவேதனையில பேர்ப்பான்னு எனக்கு புரியுதுடா. என்ன மன்னிச்சுக்க ரகு. சாரி ரகு, சாரி. சோனி, நம்ம கிளாஸ் ப்ரொபோசரும் பஸ்ல தாண்டி வராரு. என்னடி கண்ணகி, இவர் நம்ம ஊர் பஸ்ல இருந்து வராரு. இவர் எப்பவுமே பைக்ல தானே வருவாரு. என்னடி அவர் பைக்ல எல்லாம் வருவாருன்னு சொல்ற? அப்ப நீ எல்லாத்தையும் நோட் பண்றியா? போடி, இந்த மூஞ்ச யாராவது நோட் பண்ணுவாங்களாடி? இவரு கிளாஸ்ல தான் சிரிக்க மாட்டேங்காரு, உருன்னு இருப்பாருன்னு நினைச்சா பஸ்ல வரடி அங்கேயும் உருன்னு தான் இருக்காரு. இவரெல்லாம் யாரடி பாப்பா? சோனியா, ஆளை பார்த்தா நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு. இவருக்கு ஆள் இல்லாமல இருக்கும். ஏ கண்ணகி, இவருக்குலாம் ஆள் இருக்காதடி. இவர் மூஞ்சிக்குலாம் ஏதாச்சும் ஆள் செட் ஆகுமா? அப்படி சப்போஸ் செட் ஆனாவோட அவ ஒரு துரதிர்ஷ்டசாலியா தாண்டி இருப்பா. இவர் மூஞ்சிக்குலாம் இவரோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம்டி. அம்மா, ஒன்னு கல்யாணம் முடிச்சு அவர் கூட குடும்பம் நடத்த சொன்ன மாதிரி நீ இவ்வளவு சலிச்சிட்டு பேசுற. எனக்குலாம் இவர மாதிரி கட்டுமுட்டு உடம்புலாம் பிடிக்காதுடி. எனக்கு அப்படி ஒல்லியா வளர்த்தியா ஸ்மார்ட்டா அப்படி ஹெல்மெட் போட்ட பையன் மாதிரி இருக்கணும். அதாண்டி எனக்கு பிடிக்கும். என்னடி சோனி, ஹெல்மெட் வண்டியை பத்தி பேசிட்டு இருக்க? அம்மா பூமாரி, இவ்வளவு நேரம் நாங்க பேசினது உனக்கு கேட்கல. ஆனா நான் ஹெல்மெட்னு சொன்னா உன் காதுல அப்படியே விழுந்துருமே. உடனே வரைஞ்சு கட்டிட்டு வர. ஒன்னும் பேசல, கம்முனு இரு. என்னடி சோனியா அங்க பாக்குற? கண்ணகி, இவன் நான் பார்க்காத நேரத்துல என்ன வந்து உரசுறான். நான் முறைச்சா திருப்பி தள்ளி போயிருதாண்டி. தெரியாம பட்டிருக்கோண்டி, விடுடி. சாரிம்மா, தெரியாம பட்டுடுச்சு. மறுபடியும் என்னாச்சுடி? கண்ணகி, அவன் தெரியாமலாம் உரசலடி, வேணும்னு தான் உரசிக்கிட்டு இருக்கான். நான் அவனை முறைச்சா நவுந்து போயிருந்தான். நான் ஒன்ன பார்க்க முடிச்சு அவன் வந்து என்ன உரசுறான். அப்ப அவன் வேணும் தாண்டி பண்றான். விடுடி, பஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்ச அசிங்கமா நடிப்பாங்க. அடுத்த தடவை வந்தானா பாத்துக்கலாம். எதுக்கு சார் என்ன அடிக்கிறீங்க? ஏய், நீ பஸ்ல வர்றதே பொண்ணுங்களை உரசுறதுக்கு தாண்டா வாதியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்பவுமே இருந்து அந்த பொண்ணை உரசுறா, அது முறைச்சோட நவுல்றா, திருப்பி போய் உரசுறா. ஏண்டா உரசுறதே வேலையா இருக்கிறதுக்கான் பஸ்ல வரியாடா? பஸ்ல வந்தா இப்பெல்லாம் லைட்டா கை படதான் செய்யும். அப்படி படக்கூடாதுன்னு நினைச்சா உங்க கார்ல வர வேண்டியதானே, ஏன் பஸ்ல வராங்க? பொறுக்கி நாய், செஞ்ச செயலு கேவலமான செயல். ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறா. நீ என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இப்போ நான் போலீஸ் கால் பண்றேன், போலீஸ் வருவாங்க. அவங்ககிட்ட உன் விளக்கத்தை சொல்லு. அவங்க உள்ள தூக்கி வச்சு உன் நொங்க எடுப்பாங்க பாரு. சாரி சார், போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேணாம். சாரி சிஸ்டர், தெரியாம பண்ணிட்டேன். ஏய், என் பேரு ஏய் இல்ல, சோனி. ஓ, நீ பூனி. நீ இப்போ வேக்காண்டமா நல்லா பேசுறாள்ல. அவன் ரோசிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஒரு அறா கொடுத்துருந்தா திருப்பி வருவானா அவங்ககிட்ட? அப்போ அப்பயே குனிஞ்சு நிக்கிறிய. பொம்பளை பிள்ளைல இப்படி குனிஞ்சு இருக்க போய் தான் இப்படி பசங்களாம் மேல மேல தப்பு பண்றானுங்க. நீங்க எதிர்த்துட்டீங்கன்னா அவன் திருப்பி ஒன்னு ராசிருப்பானா? அங்கெல்லாம் பேசாதங்க. பேச வேண்டிய இடத்துல எல்லாம் வாயை மூடிட்டு இருங்க. தேவையில்லாத இடத்துல பேசுவீங்க. நீங்க இப்போ எதுக்கு என்ன திட்டுறீங்க? இப்ப அழுவை நிறுத்து. எதுனாலும் தைரியமா பேஸ் பண்ண பழகிக்கோ. இப்படி கோலை மாதிரி உட்காந்து அழக்கூடாது. எல்லாரும் பார்த்து காலேஜுக்கு வாங்க. ஏண்டி இவன் என்ன இந்த திட்டிட்டு போறானே? இவன் நல்லவனா கெட்டவனாடி? நல்லவன் பாதி கெட்டவன் பாதி கலந்த கமல் சாரு மாதிரி.